Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஒயர்ல நம்ம கீ செயின் வந்து பார்க்க போறோம். இது வந்து மீதமா இருக்கிற துண்டு ஒயர்லயே வந்து நம்ம செய்யலாம். சோ ஒயர் வந்து வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம செய்ய முடியும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நான் கீழ வந்து silk thread வந்து யூஸ் பண்ணிருக்கேன். சோ நான் வந்து ரெட் கலர் silk thread வந்து எடுத்துர்க்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க போடுங்க. அப்படி இல்லனா நீங்க வெறும் ஒயர் மட்டும் வெச்சு கூட நீங்க கீ செயின் வந்து போட்டுக்கலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடியில 4 yellow கலர் ஒயர் வந்து நான் எடுத்துர்க்கேன். அது கூடவே ரெட் கலர் ரன்னிங் ஒயரும் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த 4 ஒயரையும் நம்ம ஈவனா மடிச்சுக்கலாம். இப்போ இந்த 4 ஒயரையும் வெச்சு நம்ம நெல்லிக்காய் முடிச்சு வந்து போட போறோம். 4 ஒயரையும் மடிச்சு எடுத்துக்கலாம். மடிச்சு எடுத்துட்டு என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஃபர்ஸ்ட் ஒயரை வந்து நான் வெச்சிட்டு இருக்கேன். இப்போ இரண்டாவது ஒயரை எடுத்து இந்த ஒயர்க்குள்ள வந்து போட்டுக்குங்க. இப்போ மூணாவது ஒயரை எடுத்து இந்த ரெண்டு ஒயர்லயுமே போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போ நாலாவது ஒயரை இந்த மூணு ஒயர்லயுமே போட்டு டைட் பண்ணிக்கிங்க. டைட் பண்ணி விரல்ல பிடிச்சுக்குங்க. இப்போ அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஒயரோட திரும்பின பக்கத்தை ரைட் ஹேண்ட் சைடுல வந்து கொண்டு வாங்க. இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுல கொண்டு வந்து மேலே போட்டுக்குங்க. இப்போ ரெண்டாவது ஒயரோட திரும்பின பக்கத்தை எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஒயர்ல மட்டும் போட்டுக்குங்க. இப்போ மூணாவது ஒயரோட திரும்பின பக்கத்தை எடுத்து இந்த ரெண்டு ஒயர்லயும் போட்டுக்குங்க. இப்போ நாலாவது ஒயரோட திரும்பின பக்கத்தை எடுத்து மூணு ஒயர்லயும் போட்டுக்குங்க. இப்போ போட்டுட்டு ஒயரெல்லாம் டைட் பண்ணிக்கிங்க. டைட் பண்ணிட்டு ஒயர்லாம் வந்து ஈவனா வெச்சுக்குங்க. இப்போ பாருங்க நான் ஒயர்லாம் வந்து ஈவனா வெச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரெட் கலர் ரன்னிங் ஒயரை எடுத்து நாட் போட ஸ்டார்ட் பண்ணலாம். உள்ள சொருக கொஞ்சமாக விட்டுட்டு மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஒயரை எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் வந்து போட்டுட்டோம். இப்போ இதே மாதிரியே சுற்றி இருக்கிற எல்லா ஒயர்லேயும் வந்து நம்ம நாட் போட்டு வர போகிறோம். இப்போ ரெண்டாவது நாட் வந்து போடுறோம். அடுத்து மூணாவது நாட் வந்து போடுறோம். அடுத்து நாலாவது நாட். இப்போ இதே மாதிரி சுற்றி இருக்கிற எல்லா ஒயர்லேயுமே நாட் போட்டுருங்க. நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டுட்டோம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஒயரை டைட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சொருக விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரை எடுத்து சொருகி விட்டுடலாம். ஒரு 3 நாட்டில் வந்து சொருகிக்கலாம். நம்ம ஒயர் வந்து எல்லா ஒயருமே நம்ம இதே மாதிரி சுற்றி தான் சொருக போகிறோம்.
இப்போ அடுத்ததாக ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ண ஒயரையும் 3 நாட்டில் வந்து சொருகிடுங்க. இப்போ 2 ரெட் கலர் ஒயரையும் சொருகி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக சுற்றி இருக்கிற எல்லோ கலர் ஒயரெல்லாம் வந்து நம்ம சொருக ஆரம்பிக்கலாம். இந்த ஒயரும் அதே மாதிரி தான் நம்ம சுற்றி வந்து சொருகிட்டு வர போகிறோம். ஒரு 3 நாட்டில் வந்து சொருகினாலே போதும், நம்மளுக்கு பிரிஞ்சு வராது. ஸோ இதே மாதிரியே சுற்றி 3 நாட்டில் சொருகிடுங்க. சொருகிட்டு மீதி ஒயரை கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சொருக வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ 2வது ஒயரையும் சொருகிட்டு மீதி ஒயரை கட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து 3வது ஒயர் வந்து சொருகிட்டு மீதி ஒயரை கட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரியே சுற்றி இருக்கிற எல்லா ஒயரையும் வந்து சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டோம். பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்குது. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயினில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். செயின் வந்து கீழே இருக்கிற ரிங்கை ஓப்பன் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு 2 நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் வந்து நம்ம சொருகி விட்டுடலாம். சொருகிட்டு டைட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து இப்போ சொருகி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே த்ரெட்டை வச்சு நம்ம செய்ய போகிறோம். த்ரெட் வேணும்னா நீங்கள் அப்படியே கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரெட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டை வந்து இப்போ நம்ம கையில் சுற்றிக்கலாம். இந்த மாதிரி கையில் வந்து சுற்றிக்கிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு த்ரெட்டை வந்து சுற்றிக்கிங்க. சுற்றி முடிச்சுட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிசரை உள்ளே விட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம த்ரெட்டை வந்து முறுக்கிக்கலாம். ஒரு சைடு முனையில் வந்து முறுக்கிக்குங்க. இந்த மாதிரி முறுக்கிட்டு நம்ம மேலே செயின் வந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு நேராக இருக்கிற கேப்பில் வந்து நம்ம இந்த த்ரெட்டை வந்து விடலாம். இந்த பக்கம் விட்டு பேக் சைடில் எடுத்துக்குங்க. எடுத்துட்டு த்ரெட்டை வந்து ஈவனாக வச்சுக்கோங்க. ஈவனாக வச்சுட்டு இப்போ த்ரெட்டை வச்சு நம்ம இங்கே கட்டிடலாம். இப்போ த்ரெட்டை எடுத்து நம்ம சுற்றி முடி போட்டுடலாம். இந்த மாதிரி சுற்றிட்டு முடி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து முடி போட்டு முடிச்சிட்டேன். இப்போ கீழே வந்து நம்மளுக்கு ஈவனாக ஒரு சில த்ரெட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அதனால் ஈவனாக கட் பண்ணிக்கலாம்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கீ செயின் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.